years and it continues to go. Household name in every house of the country after the family man. What a fantastic actor, what a fantastic performer. What an amazing wife, the good wife of the good wife that I welcome for. Please welcome actress Priya Mani. அனைவருக்கும் வணக்கம். நான் நீங்க பேசிட்டு தான் கேள்விகள் பேசினதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்பேன். எஸ், கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரி, ஓகே. நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனா you are one of the early artists to understand the value of OTT even before it was a thing in the country. And நிறைய young artists வந்து உள்ள வரும்போது வெப் சீரிஸா இல்ல நான் படமே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போவுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாம நிறைய young artists இருக்காங்க. So அவங்களுக்கு if you have to give a piece of advice, what would that be? I think நான் வந்து wrong person to give the advice, but நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வெப் சீரிஸாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. Who knows, it might be your step to success. Fantastic. We come to goodbye now. Tarnika. முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம், நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸாக அவங்களை ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யூனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோட எல்லாரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங். அப்போது ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் what Tarnika faces on a daily basis. And I think அது எல்லாமே everybody faces that on a daily basis னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஆகுது தான் நான் சொல்லுவேன் for that. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸ் தான் மேம். 6-7 6 seasons. 6 seasons. No, இல்ல ஒரிஜினல் The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணா கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சீங்களா தருணிக்காக? உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஏதோ 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர், மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமோடைய தான் சலாம் மெல்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாள ஃபிலிம் அகைன் நீர் அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்குன்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் சீ அண்ட் என்ஜாய். அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எஸ்பெஷலி விபாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சூப்பர். ஸோ பார்த்தோன்னே ஐ said எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. நான் சம்பத் சொன்ன மாதிரி ஆதி சொன்ன மாதிரி யாரை டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said icing on the cake. What else do we need? Because already ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் and I would love to work with her.
And in the project la vandadukku appo I met some fantastic people and I think we're going back as a big family. We become one big family solla. As a Sid sir, I got to thank you so much. Sidhu puttine kupuduma. Sid sir, avlo arumya, he was also the he's also the co-director for this film. So ஒரு சில டைம்ல ரெண்டு பேரும் ரேவதி மேம் சிட் சார் ஒன்றா பேசி மேம் will be like நம்ம இது பண்ணலாமா இல்லை இல்லை மேம் வேண்டாம் எதுக்கு இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே தேவையில்லை ஸோ அவங்களோட ஸோ we knew that I knew that side of Sid sir also through the shoot and ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music, okay sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்கே இப்படி ஒன்றும் நான் வரேன். மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி ஷி ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஹர் யூனோ ஷி வாஸ் தட் கேரக்டர்ஸ் பார்க்கும்போதே லைக் ஓகே ஸோ இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் பேசும்போது வி ஜஸ்ட் யூனோ காட் அலாங் லைக் அ ஹவுஸ் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ஸோ நேச்சுரல், ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித். அண்ட் முன்னாடியே அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி, அது யாராக இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. Amrita, my cutie pie, பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். பார்க்க பிஞ்ச் பண்ணுறேன் அப்புறம். But Amrita, இதுலேயும் she's played a very important, very important character. இது வந்து she is the one who helps Tarunika throughout. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் இருந்தால் தான் இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு டு ஹோல்ட் her hand and take her everywhere forward, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கால் ஸ்னேகா மர்லின். இது பார்த்ததுக்கப்புறம் I don't think I would have thought of any other person for Sneha Merlin than Amrita. You've done such a wonderful job, my dear. Shiva sir, இந்த இதிலே கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளோவா சீன்ஸ் இல்லை, ஆனாலும் இருக்கு. ஆனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீனில். இருந்தாலுமே அந்த ஒரு கவரிங் ஆஃப் ப்ரெசன்ஸ் இருக்குது அவரோட. அண்ட் எப்போவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்டியெல்லாம் இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு வெரி வெரி நைஸ் டு see such wonderful actors when you're acting together. Now coming to Sampath, நம்ம வந்து நான் நினச்சேன் நம்ம பருத்தி வீரர் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கணும், பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கணும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் 2-3 அதர் ஃபிலிம்ஸ். அப்போ தான் நம்மளே நினச்சோம் ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்தில். ஆனால் இதில் we have a lot of scenes together. And Sampath and me, எங்களோட அந்த பாண்டே வந்து it goes a long way back from பருத்தி வீரர் days. ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது it doesn't feel like நாங்கள் வந்து 2 actors on set. It just feels like 2 friends are on set. நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே அந்த நேச்சுரல் பாண்ட், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும். And it was such a wonderful, I had such a wonderful time working with you, Sampath. I hope to work with you again and again and again. Ari, actually இது சொல்ல நம்ம அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரீஸ்னு சொல்லலாம். அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை. ஸோ நானும் அது மறந்து we went on with our other projects and lives and everything. ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார், ஞாபகம் அந்த அந்த வெப் சீரீஸில் we were acting together. அப்போ தான் எனக்கே ஞாபகம் இருந்தோம், ஆமாம் இல்லை ஆரியோட அந்த வெப் சீரீஸில் ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியல. ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் ஃபார் ஹரி தீபக். அவங்க வந்து ஒரு லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர். அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹீ புஷஸ் ஹர் ஃபார்வர்ட், அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டரில் நடிச்சிருக்காரு.
It was wonderful working with you, Ari. Now coming to Revathi ma'am, it was such a pleasure working with you, ma'am. Thank you so much. அவங்களோட டைரக்ஷன்ல சம்பத் சொன்ன மாதிரி இந்த கோவம் வரும்போது நாங்கள் எல்லாம் இப்படி நடக்குவோம் மேக்ஸிமம் சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்டை பற்றி தான் சொன்னாங்க. மேக்ஸிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம் அதுதான் அவங்க மேக்ஸிமம் போவோம். வாய்ஸ் எக்ஸாக்ட் ஆகிட்டா. அண்ட் வேற ஒரு இது என்னன்னா நம்ம வந்து கிச்சன் பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருப்பாங்க. செட்டில் ஷூட்டிங் டைமில் செட் வெரி நீட். ஸோ வந்தோடனே நான் சரி என்ன கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க, இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அதை பண்ணுங்க. இது ஒரு உமன் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ. நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். 2 இட்லியை போடுங்க. ஐயோ அது வேண்டாங்க நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் கோவம் ரேவதி மேமோட. ஆனால் it was such a wonderful experience working with you ma'am. Thank you so much for all the insights. And அவங்க எப்படின்னா நம்ம வந்து செட்டில் வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படித்து she says ஓகே உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் பண்ணுங்க. இஃப் she really likes it கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகே ஓகேவா ஓகே தான் வேண்டாம் இன்னொரு வேண்டாம் திஸ் இஸ் ஃபைன் absolutely fine ன்னு சொல்லுவாங்க. வேணும்னா if she feels that we need one more சரி one more or maybe another one. But it was such a wonderful experience working with her. It's the first full project I have worked with her under her direction, and I had a great time. And நாளைக்கு July 4 இந்த படம் இந்த web series Hotstar release ஆகுது. So I'm really hoping that all of you will give us all your love, support and encouragement. So Rupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So July 4 Hotstar. Goodbye further. Give us all your love and support. Thank you. Thank you, ma'am. But I have one last question before you yes. step down and try and stand. Avlo alaga imitate la panni kaamicheenga nalla irundhu, and it's been so lovely to listen to you speak about each and every cast and crew on the series. Are you a good wife at all, and what would be your definition of a good wife, not as actor Priyamani, but a human being Priyamani? இப்போ answering the first question, if I am a good wife or not, அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க if I am a good wife or not அவர் வந்து சொல்லுவார். Now second thing, see பொதுவாகவே நம்ம வந்து ஒரு உமனுக்கு I'm not talking about a wife per se, பட் ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம். வைஃப், மதர், ஹோம் மேக்கர் எல்லாம் நம்ம அந்த டைட்டில்ஸ் கொடுக்குறோம். இதுக்கும் மீறி அவங்க வந்து இதே டைட்டில்ஸை வந்து எப்படி அவங்க டேர்ம்ஸில் இதை டிஃபைன் பண்ணுறாங்களோ ஐ திங்க் தட் இஸ் அ குட் லேடி ஃபார் மீ. டைட்டில்ஸ் ஆர் அப் டு யூ வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ். Fantastic. It's been pleasure listening to you speak, ma'am. ரொம்ப நன்றி. And வாழ்த்துக்கள். Almost 18 years, but many more years. 22 years. 23. Okay, many more years. 50, 100 எல்லாமே நாங்கள் வந்து வாழ்த்துறோம். Thank you so much for again. Pleasure. அடுத்ததாக வந்து இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டே இருந்தோம். இவங்க வந்து ஒரு டாஸ்க் மாஸ்டர்னு சில பேர் சொன்னாங்க, சில பேர் ரொம்ப ஜாலி டைப்ங்க, திட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ரியலாக இவங்க யாரு, ரியலாக எப்படி பண்ற டிரெக்டர் மேம் ஒரு சின்ன தமிழ்லலாம் இன்ட்ரோ வச்சிருக்கேன் மேம், அதை மட்டும் ரீட் பண்ணிடுறேன் மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ். மண்வாசனை மாறாத எங்கள் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்னைக்குமே புதுசா வர ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெர்மனன்ட் ரெஃபரன்ஸா இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது இவங்க தான். Today she stands as not only an actor but of course director as well. 5 படம் பண்ணியாச்சு, பட் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு. What was your experience like? அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல். முடிஞ்சா அப்படியே ரூமி தொடர்ந்து உள்ளே போயிடலாம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ இந்த வெப் சீரீஸ் என்ற ஒரு விஷயம் விவாஸ் முதல்ல எனக்கு சொல்லும்போது ஐ வாஸ் அ லிட்டில் worried. பிகாஸ் சினிமா பண்ணுறது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து நான் எழுத்தாளர் கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து
உட்கார்ந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கி அண்ட் தென் வி மேக் த ஃபிலிம். நான் ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கேன், 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். வெப் சீரிஸ் இஸ் டுடேஸ் amazing ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வெப் சீரிஸ் சொன்னோன்னா ஐ செட் ஐ வுட் லைக் டு டூ இட், பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் hesitant. But then I felt அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன், நான் இங்கிலீஷ் ட்ரைவ் பார்க்கல, ட்ரையல் பார்த்தேன். ஐ ஆல்சோ அந்த டைமில் காஜோல் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க சலாமேக்கு. ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபீல் தட் இதை வந்து தமிழுக்கு, தமிழ் ஆடியன்ஸுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாகவே சொல்லலாம் என்கிற ஒரு விஷயம் வந்தது. ஸோ தென் தட்ஸ் வை ஐ செட் எஸ் டு விவாஸ். அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ செட் எஸ். ஹரிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஐம் sad that she is not here because she is a fabulous writer and a director. அவங்க எழுதின விஷயங்களுக்காக, நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபியூ டிஸ்கஷன்ஸ், ஹரிதா, விவாஸ், ஹாட் ஸ்டார், நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஃபியூ டிஸ்கஷன்ஸ் தான் இருக்குது. அந்த டிஸ்கஷன்ஸில் ஒவ்வொரு எபிசோடை நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரலாம். என்னோட ஆசை என்னன்னா, யதார்த்தமான ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. இதில் வந்து வேலை செய்கிற, ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், நல்ல மகள், நல்ல மனைவி, நல்ல அம்மா, இதே தான் டைட்டில்ஸ். அந்த டைட்டில்ஸ்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாழலாம், தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழ்றது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான். ஏன்னா we are constantly trying to balance because we are good at it. We are really good at it. I don't think, sorry, but I don't think the male species know how to balance. ஆனால் பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்சிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு. அது புரிதல், அந்த புரிதல் நமக்கு இருந்தால் நம்மளால் பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியும். அது நல்ல மகளாகவும் இருக்க முடியும், நல்ல மனைவியாக இருக்க முடியும், நல்ல அம்மாவாக இருக்க முடியும், அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும். நம்ம வந்து we are able to achieve. And அந்த that we can see in the last 10-15 years. So Good Wife இருக்கிற தருணிகா என்கிற கேரக்டர் வந்து is very close to most women and they will all connect with her beautifully. So ஏன்னா அவள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறா தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இமோஷன்ஸ், அவள் அம்மாவும் இருக்கா, அவள் மனைவியாகவும் இருந்தா, அது அவளோட வீடு, அட் த சேம் டைம் அவளோட கெரியர் அண்ட் who she is, அவளோட தேடுதல் தான் இந்த குட் வைஃப் என்கிற ஒரு சீரீஸ். ஃபேண்டாஸ்டிக். மேம், எல்லாருமே வந்து உங்களை பற்றி ஆஸ் எ டிரெக்டர் பேசினாங்க. ஒரு டாஸ்க் மாஸ்டராக, டஃப்பாக, ஈஸியாக, ஜாலியாக எல்லாம் சொன்னாங்க. 2-3 பேர் வந்து இமிட்டேட்டே பண்ணி காமிச்சாங்க. பட் நீங்கள் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி எவ்வளோ நீங்கள் ப்ரௌடாக இருக்கீங்க, எவ்வளோ டஃப்பான ஒர்க் அவங்க பண்ணாங்க ஆன் செட், அவங்கள பற்றி சில விஷயங்கள் சொன்னால் அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டோம் அந்த மாதிரி நினச்சிப்பா. அவங்க மட்டும்தான் வேலை செஞ்சாங்க, நான் எந்த வேலையும் செய்யலை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் a டீம் ஒர்க். பல வருஷமாக, எனக்கு 43 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில் வந்து. ஸோ பல வருஷங்களாக நான் பார்த்தேன். ஸோ அண்ட் as an actor, as a production, Suresh and Nanu, we had a fantastic films. We produced about 1,000 episodes of series. So, Telephoto. And so as a producer, as a writer, I've written a few episodes. As a director, as a short film director, long format, and now web series.
இது எல்லாமே the one thing is the most important thing is it's a teamwork. It's never ஒருத்தரோட விஷன்னா நம்ம கொண்டு வரோம் இல்லை. It just gets transferred from one to the other. அலிதா எழுதின ஒரு விஷயத்தை நானும் சித்தார்த்தும் சேர்ந்து நாங்கள் வந்து எடுத்தோம். அதில் வந்து டெஃபினெட்லி the people who are constant வந்து நம்ம பேனிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டாரோட டீம். ஸோ அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த சீரீஸை பற்றி எடுத்தாங்க. ஸோ சித்தார்த்தும் நானும் வேலை செஞ்சபோது it was actually very easy working with Siddharth. One is he's an extremely what do you say ஒரு பிளான், ஒரு சீனோட பிளான் வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் ஆகுது இல்லை ஒரு லைட்டிங் ஆகுது, லைட்டிங் டிசைன் ஆகுது, இஸ் வெரி சர்டன் அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். ஸோ நான் யோசிக்கிறத விட அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணி அடுத்த ஷார்ட் லைட் பண்ணிடுவாங்க. அப்பப்போ சொல்கிறார் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சித்தார், எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். பட் the teamwork, even pre-production, சித்தார்த்தும் நானும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது it was very easy to work with him. And complete color palette எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. So that is the kind of support that he gave me. Thank you Siddharth. இல்லைன்னா I mean it would have been tough. எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் சொன்ன மாதிரி it's not like a film. எவ்ரி ஜங்க்சர் ஆய் வந்து சொன்னார், எவ்ரி ஜங்க்சரில் ஒரு எபிசோட் எண்ட் ஒன்று இருக்கணும், ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது என்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் he made it very easy for me. And எங்களோட டிரெக்ஷன் டீம் வந்து it was a very nicely planned team. So எல்லாருமே we work together. And அந்த டீமில் வந்து again the set, I mean he was really amazing the way he worked on the sets. எங்களோட set design, he worked beautifully. அதுலேயும் வந்து the inputs he gave ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து I think I had 2 meetings with K. அதில் வந்து I just kind of talked about it, but post-production, Siddharth and K worked as a team together to put the series together. Because sadly அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன். ஸோ அவங்க தான் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது, ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது, நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ beautiful teamwork there also. So so it is complete teamwork coming together. Alita took it, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்கில் வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து the kind of input from Siddharth, from K, and Kishan is like a dream. அவன் வந்து என்ன சொன்னாலும் அவன் வந்து கடை பண்ணிகிட்டே இருப்பார். இஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்கில். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட்ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட். ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து தேர் இன்புட்ஸ் சில நேரம் வரும், இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்காக தானே, நம்ம சேர்ந்து பண்ணுற ப்ராடக்ட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு it is very important. So the Good Wife is a complete teamwork. Actors பத்தி நான் என்ன சொல்றது, Priya coming into the project was a big high for me, because not just a good actor, but a dedicated actor and a very easy actor to work with. 9 to 9 நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஒரு பட்ஜெட்டில் 30 நாளில் ஒரு சீரீஸ் முடிக்கணும் என்ற ஒரு ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இப்படி போட மாட்டேன், அப்படி போட மாட்டேன், ஒரு இதுவும் கிடையாது. நேராக வந்து நிற்பாங்க, ட்ரெஸ் சேஞ்ச்லாம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வந்து நிற்பாங்க. இட் இஸ் ஸோ குட். ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி சில விஷயம் நான் வந்து நினைப்பேன், லெட் அஸ் கிவ் ஹர் ஒரு 20 minutes கொடுக்கலாம், அதுக்குள்ளே மற்ற ஷார்ட்ஸ் பண்ணிட்டேன்னு நம்ம பிளான் பண்ணுறதுக்குள்ளே சித்தார்த் அவங்க வந்து நின்றுடுவாங்க, ஐயோ பிரியா இஸ் கம்மிங். ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் ஸோ ஃபாஸ்ட். அண்ட் சம்பத் அண்ட் ஆரி 2 பேர் கூடயும் ஒர்க்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பிரியா ஆஃப்கோர்ஸ் ஐ ஒர்க் பிஃபோர்.
பட் சம்பத் அண்ட் பிரியா அவங்களோட ஒரு what do you call it, அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் இஸ் பியூட்டிஃபுல். யூனோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வெரி ரேர்லி யூ கெட் இட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு தெரியும், ஆஸ் அ டைரக்டர் ஐ வாஸ் ஸோ த்ரில். ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. அண்ட் ஆரியோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த கேரக்டருக்கு. ஆரி அதை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார், அவரோட வார்த்தைகள், அவர் பேசுகிறதுக்கு. ஸோ இட் வாஸ் ரியல் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் தெம். மேகா அண்ட் அமிர்தா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் மேகா இஸ் லைக் என்னோட ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அவங்க இந்த சீரீஸில் கொண்டு வந்தது இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ வாண்டட் சம்படி, நம்ம பார்க்காத ஒரு முகம், நம்ம வந்து பார்க்காத ஒரு கேரக்டர் இந்த சீரீஸ்லாம் ஞாபகம் வந்திருக்காங்க. ஸோ she was very important for me. And Amrita is another bubbly character. So all of them played their part, and I have to thank Krishna here, Krishna, because அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. Can I just have you on stage for a minute, please? So his contribution to the character also is very, very important. Please sit down. So, okay. Yeah, please stand. Okay. Our கோட்ல தான் இருப்பார் அந்த சீரீஸில் most of the time. So, so actors' contribution, அது வந்து நம்ம எழுதின ஒரு விஷன் எல்லாமே கொண்டு வரது வந்து ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து கேமரா முன்னாடி வர்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் டன் தட் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக பேசுறீங்கம்மா, தேங்க்யூ. ஒரே ஒரு கொஸ்டின் தான் மாற்றிருக்கேன். ஹாட்ஸ்டார் வாணிஜே இந்த டீம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு குட் பை தொடர்ந்து பண்ணுவோம்? சண்டேயோ சண்டை. ஓ ஐயோ, அதில் தான் சப்போர்ட். See, if you can fight with somebody, that means you have that kind of relationship. So it was a very interesting thing, but அவங்க வந்து they had a lot of trust and faith in them. நான் பண்ணுற வேலை தானே, பிகாஸ் நானும் வந்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். when I come to my job, it is only my job, other than of course all the shouting and laughing that we did on set. பட் இல்லைன்னா வேலை மட்டும்தான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு சீரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது டெஃபினெட்லி த சப்போர்ட் ஐ காட் ஃப்ரம் போத் வாணிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டார் டீம். ஐ தேங்க் யூ வெரி மச். நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லியிருக்கலாம், பட் இன் தி எண்ட் வி ஆர் அ டீம் and I think we have created a great product. Fantastic. We look forward to this massive product that's that's going to be streaming on Hotstar tomorrow, July 4th. Aniki, nama vandu goodbye, of course. Nama paaka porom. Thank you so much, ma'am. It's been fantastic speaking with you. What a fantastic human being are you. Thank you. Pleasure. The only person whom she did not dress was me. Design பண்ணல, but thank you very much for all the colors you gave. And assistant directors, direction department லேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? நீங்கள் யாரும் வரல. I think என்னுடைய டீமில் இருக்கிற my direction team, I really have to thank them. ஏன்னா எனக்கு வந்து அந்த பாஷை எல்லாமே அழகாக போட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் I think now I'm சத்தம் போடல, இல்லை, but I think my direction team was amazing, and my production team was amazing, my actors team was amazing. So what else can I ask for? Thank you very much. ரொம்ப நன்றி ரேவதி மேம். We're keen to see what product we've created together. So நாளைக்கு July 4th Jio Hotstar Hotstar specials ஆன
குட் வைஃப் வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. அருமையான ஒரு சீரீஸாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரேவதி மேமோட டிரெக்ஷனில் ஷீரோவா பண்ணியிருக்காங்க பிரியாமணி அவர்கள். அந்த என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இந்த தருணத்தில் சீரீஸோட லைன் ப்ரொடியூசரான ராஜ் நாராயண் சார் ஃப்ரம் சர்க்கிள் பாக்ஸ் இங்கே இருக்காரு. சார், can you please have you join us on stage as we click a group picture because we don't want to miss you in this picture. So please, Raj Narayan avargal, line producer for எல்லாருக்கும் காலை வணக்கம். இது என்னோட 2வது வெப் சீரிஸ். ஃபஸ்ட்டு சேரன் சாரோட ஜேர்னி பண்ணேன். இது என்னோட 2வது வெப் சீரிஸ் வித் ரேவதி அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபஸ்ட்டு சீரிஸ். இதான் கேள்வி பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, நிறைய கேள்வி வச்சிருக்கேன். நான் நிறைய பேசிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணுவேன். சார் நீங்க பேசலாம் சார். நீங்க பேசுறது எவ்வளவு அருமையா இருந்தா அதை கேட்டுட்டே இருக்கோம். நான் ஒரு நாள் கூட பேசுவேன். பட் அவங்களுக்குலாம் அடுத்து வேலை ஆனால் கேள்வி கேட்டீங்கன்னா நான் யோசிப்பேன். சரி, ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரி இது உங்களோட செகண்ட் வெப் சீரிஸ். ஆனால் ஹாட்ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். நீங்க படங்கள் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் ஒரு ஆக்டரா, ஒரு நடிகராக என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? நேற்று இன்டர்வியூ கூட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணுறது சேஃபான ஜோன் நினச்சி எல்லாரும் வெப் சீரிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அது செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அது ஹிட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே. எல்லோரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும், பார்த்துருவாங்க. இல்லைங்க, தேட்டர்லையாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன, அந்த ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரிகிறது ஒரு 3 மாதம் ஆகும் நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்காக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து எனக்கு டிஆர்பி இருக்குங்க, அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த 40 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அந்த ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்ட்ரோல் பார்க்க, அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸு. பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம், ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னென்னு திரும்ப ஒரு ஓப்பனிங் கொடுக்கும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஆக்சுவலாக. படம் பண்ணுறத விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸில் இருக்குது. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோட முடிச்சுட்டு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்னாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் ஆனால் நல்லா படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணாங்க. ஸோ நல்லா ஃபேவரஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்றைக்கி 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு, 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா நீங்கள் 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கும். எடுத்ததை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும். 30 minutes 40 minutes சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். நம்ம என்ன காரணம்னா கோட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. I think this is the first web series based on code drama நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயன் சார் இந்த மாதிரி கோட்லேயே அவருக்கான நியாயங்கள் அவர் பேசி அவர் வாழ்ந்தது. பட் இந்த கோட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய விமனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத ஒய்ஃப் வந்து பேசிக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் சார். உங்களை ட்ரெய்லர்லேயும் டீசர்லேயும் ஒரு கம்பீரமான லாயராக வந்து பார்த்தோம். ஏதாவது ரியல் லைஃப் லாயர்லேருந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கோ இல்லை இன்ஸ்பிரேஷனோ எடுத்து இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆச்சா? இல்லை, நான் வந்து இந்த லாயர் கேரக்டருக்காக ஒரு 20 years ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸை ஆரம்பித்தோட பல லா ஃபேமிலிலாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் போட்டு வாதாடுறாங்க, அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன். போய் எல்லாம் சொல்ல விரும்புகிறேன், எதுவுமே பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு லாயர் இருந்தார். ஸோ மை பிரதர் இஸ் லாயர். ஸோ ரவிசங்கர். ஸோ அவர் எம்ஏபிஎல் முடிச்சுட்டு எவ்ரிடே அவர் கோர்ட் போவார், அவர் கோர்ட் போடுவார். வீட்டில் பேசுகிறதே பாயிண்ட்டாக பேசுவார். ஸோ நிறைய பேர் நான் பிக் பாஸ் இருக்கும்போது பாயிண்ட்லாம் எங்கே பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அவர் கேள்வி கேட்குறத உடனே கேட்குறது. ஸோ
அந்த நிறைய ஃபனி இன்சிடென்ட் எங்கே போயிட்டு வந்து கேட்குறது கூட எங்கே போயிட்டுதுன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொன்னேன், கதையெல்லாம் சொல்லாது. ஸோ தட் வே ஐ லேர்ன் a lot from my brother. ஸோ த வே தட் நான் நிறைய கேரி பண்ணுறது இல்லையா, அந்த ஃபார்மாக கொஞ்சம் அவரெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். பேசி கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேஸ் மாறிடும், உட்காந்து ஃபோக்கஸ்டாக கேட்பாரு. ஸோ அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோட பிரதர் வந்து. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுருக்கேன். Brilliant, very nice. And of course, Revathi ma'am directionல வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா டிரெக்ட் பண்றாங்க, அவங்க டிரெக்ஷன்ல நான் நடிக்கிறேன் அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்விதான். ஒரு சரியில்லான தருணம் இருந்தா? அந்த சினிமா ஃபேனை நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நான் வந்து எங்களோட ஷூட் பண்ணும்போது ராதா மேம் அண்ட் அம்பிகா மேம் இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேவதி மேம் நான் பார்த்ததில்லை. மௌனராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ மௌனராகம் ஹீரோயின் மேம் டைரக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது. ட்ரையல் ஒரு சீரியஸ் ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் வந்து கதை என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வச்சுலாம் அந்த மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். எனக்கு குயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைமில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேம் டைரக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போது I don't want to miss this opportunity. I said immediately yes. கதை என்ன பார்க்கலாம், முதல்ல யசோதி. ஸோ முதல்ல யசோதிக்கு தான். அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ என்ன நடக்க போது. இந்த மேம் இருக்காங்க, போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற பண்ண ஒரு ஃபேன் பாய் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க. காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் ரெடியாகி வந்து நீங்கள் அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, கதையை எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல நான் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற 5 minutes ரிசர்வ் பண்ணிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, ஃப்ரீயாக இதுக்கு செட் ஆகுது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. Fantastic. Ipo, one last question before we let you off. Your definition, actor, husband Ari's definition of a good wife. Enna? Good wife. ரொம்ப பொலிட்டிக்கலாக நான் எல்லா இன்டர்வியூலாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். அதனால் நம்மளாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப யாரும் ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்கோம்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் அத்தனை தவறுகளையும் அத்தனை என்ன சொல்றது நியாயம் இல்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் ஒய்ஃப்னு ஒரு போர்ட்ரேட் இருக்கு. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை பர்சீவ் பண்ணுறது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில். ஸோ எல்லா ஆண்களுமே ஒரு இடத்துல குட் ஒய்ஃபாக நான் ஒய்ஃப் இருக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம், நாம் சுதந்திரமாக நாம் நினைச்ச வாழ்க்கையை ஒரு ஆண் வாழணுங்கிற அந்த மேல்சாவனிசமான ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதை பர்சீவ் பண்ணுறது தான் இந்த டைட்டில் அந்த வெப் சீரிஸ். ஏன்னா ஒரு பொண்ணோட நியாயமான விஷயங்கள் என்ன, இந்த குட் ஒய்ஃப்னா என்னென்ன நிறைய கேள்வி இருக்குது. ஆண் செய்யறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறது குட் ஒய்ஃபா, குழந்தைங்க நல்லா பார்த்துட்டா குட் ஒய்ஃபா, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போவான்னு சொல்லிட்டு போனால் குட் ஒய்ஃபா. நிறைய நமக்குள்ள கொஸ்டின்ஸ் இருக்குங்க, நிறைய நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது, சோஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஸ்டின் பண்ணுறது தான் குட் ஒய்ஃப். சோஷியல் ப்ரெஷர் கொடுக்குறதுலேருந்து மீண்டு அதுலேருந்து ஜெயிச்சு வந்தால் குட் ஒய்ஃப். அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டெஃபினேஷன் இருக்குது. பட் இங்கே ரொம்ப காலமாக நம்ம சமூகத்தை ஏமாற்றி வச்சிருக்கிறது வந்து குட் ஒய்ஃப் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் ஓகே சொல்கிறவங்க தான் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஆனால் அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது மாறும் நீங்கள் நம்புறீங்களா?
பர்செப்ஷன் மாறும் நினைக்கிறேன். எஸ். நான் இங்கே பெண்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குலசாமியை வச்சு கும்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் வீட்டில் அதே குலசாமி சொல்கிறது நம்ம எதையும் கேட்க மாட்டோம், நம்ம சொல்கிறது அவங்க கேட்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் இங்கே பெரிய அரசியல். ஸோ வயலன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு வேர்ஷன் ஆஃப் இதுதான் மேம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது அடாப்டேஷன், இட் இஸ் நாட் காப்பி கேட்டாக பண்ணல. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்ட் கூட பண்ணியிருக்கோம். எனக்கு ஃபஸ்ட் டைம் லாயராக இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரிதீபக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து தர்மிகாவோட வாழ்க்கையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தர்மிகாவை பார்க்குறோம். ஸோ தட் வே என்னோட கேரக்டர் அப்படி ட்ராவல். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் சஸ்பென்சஸ். Brilliant. It's been a pleasure talking with you, sir. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். And we look forward to seeing the web series tomorrow and enjoying your performance. Thank you all the press and வழக்கமான எல்லா நல்ல வெப் சீரிஸ்க்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக வெப் சீரிஸ் கொடுங்க. ஸோ பிஃபோர் ஐ ஜஸ்ட் மைண்ட் அப், ஐ தேங்க்ஸ் டு மை ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மஞ்சய் அண்ட் சிவராமன் அண்ட் சமர் சார். ஸோ ஆல் த குவாலிட்டிஸ், ஏன்னா குவாலிட்டிஸ்ட்டை வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் பிரியா, ஷீ இஸ் ஆல்வேஸ் டவுன் டு அஸ் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாரோட ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஹாப்பி மேமோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஹிந்தியில் அடுத்த படம் பண்ணுறீங்க, ஏதாவது எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆர்யா. To all of you. குட் வைஃப்னா வந்து ரேவதி மேம் பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். அவங்கள பார்த்தப்போவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ளே போகணும்லாம் இல்லை, அவங்க பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட்டு வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். everything gets done on time and for me having met Revati ma'am, I have Sid to thank. Thank you Siddharth. அவர் வந்து ரேவதி மேமுடைய கண்களாகவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts obviously you can see it, you can see how he thinks through his frames and Swarupa எங்களை அவ்வளோ அழகாக காட்டினதுக்கு thank you really. And production design, அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமாம், அவங்களுடைய பிட் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நேஷ்னல் அவார்ட் வின்னர் ரேவதி மேமுடைய டைரக்ஷனில் நடிக்கிறது ஒன்று, இன்னொரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒன்று. எப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பாக பொறுப்பு, இல்லைன்னா சொத்துன்னு சட்னி மாதிரி விழுந்துடும். அது வந்து நான் சொல்லவே வேணாம். ஷீஸ் பிரில்லியன்ட் அண்ட் it's so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having given me this wonderful opportunity. Thank you. நன்றி எல்லாருக்கும். அவர்களே ரொம்ப அழகாக பேசுனீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் சொன்னீங்க ரேவதி மேமை பார்த்த உடனே வந்து இதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. பட் was there a surreal moment that you actually realized when you were actually acting? அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னப்போ ஐயோ நான் அவங்களோட டிரெக்ஷனில் நடிக்கிறேனா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு தருணம் இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் எக்ஸாக்டாக கேட்டது. நான் ஃபஸ்ட்டு ஷாட் நான் ஃபீல் பண்ணேன். போய் நின்றுட்டு இருக்கும் போது நான் வந்து என்னப்பா அலிதா மேமோட வேர்ட்ஸ், ரேவதி மேமோட டைரக்ஷன், இந்த டீமில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த மூமெண்ட் கண்டிப்பாக இருந்தது. அவங்க ஷார்ட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மேம் that is the first time we met on set. அதுக்கப்புறம் ஷார்ட் முடிச்ச உடனே வந்து மேம் நைஸ்யா அப்படி சொன்னாங்க. நான் வந்து ஓகேப்பா நீ போய் நான் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஆஸ்கர் கிடைச்ச மூமெண்ட். Absolutely. Fantastic. Many more to go. Avartha avர்களே, thank you so much. Thank you. எல்லாருக்கும் நன்றி. Thank you once again. அமிர்தா அவர்கள். சம்பத் சார் நீங்க பேசலாம். கேள்விகள் இருக்கு. ஆனால் உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு
சொல்லி நீங்க பேசலாம். எஸ் அப்ரோஸ். முதலாவது ரேவதி மேடம் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரியா அஃப்கோர்ஸ் நானும் பிரியாவும் பல வருஷத்துக்கு முந்தி வேலை பார்த்துருக்கோம். அண்ட் ஆரி சித் நம்ம எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மை கோ-ஆக்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. சொல்லுங்க. Brilliant. Sir, how important do you think is a good wife in your career? எனக்கு ஒரு சரி நான் ஒரு ப்ராப்ளி கொஞ்சம் சப்ஜெக்ட்ல வெளில போயிட்டு சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு வைஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு வைஃப் இல்லை. ஸோ அது குட் வைஃபா பேட் வைஃபான்னு தெரியாது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் வைஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படமாகட்டும், ஒரு ஆக்டரா இது ரெண்டுக்குமே வந்து நீங்க பார்த்த டிஃபரன்சஸ் அண்ட் நீங்க பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு? இல்லை, சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. அண்ட் வெப் சீரிஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்குது. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த வெப் சீரிஸில் 35 டேஸ் முடிச்சோமா, 35 டேஸ் முடிச்சோமா. ஸோ அந்த 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 ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால 31 டேஸ் 31 நாள் முடித்தோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான். அண்ட் எஸ், ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்க நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வந்து வில்லனா நாங்க ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல ஒரு கேரக்டர் நம்ம பண்றோம். அது ஹீரோவா வில்லனா நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணி? எனக்கு ஃபோன் இந்த படத்துக்கு இந்த வெப் சீரிஸ் ஃபோன் வந்துச்சு. நான் வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்க கேட்குறச்சு, அவங்க வந்து ரேவதி மேடம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் மேமை பார்க்கலாமா போய் கேட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் வந்து இதுதான் சொன்னாங்க, இதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். எஸ் மேடம் நான் பண்ணுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். பட் என்னென்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்லலாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாகலாம் பேச முடியும். ஈவன் வேற சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, நீங்களாம் வந்து போய் சொல்கிறாங்க. மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு 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 ஷார்ட்டில் வந்து ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டேபிள் மேலே ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக நீங்கள்லாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் வந்துட்டு திட்டுறதுலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஓடி போயிடுங்க. என்ன பண்ணுறீங்கப்பா நீங்கள்? அந்த பேப்பர் நேத்தே சொன்னா இதெல்லாம் வச்சுட்டு போட்டு இவ்வளோ கோவப்படுவாங்க. நான் வந்து இனிஷியலில் பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன். பட் போக போக பழகிடுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க ஹீரோவா, வில்லனா, நல்லதா, கெட்டதா எல்லாமே வந்து நாளைக்கு